இன்று இந்த இனிய நன்னாளில் நமது அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் எங்களது சுல்தான்பேட்டை வின்சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பாகவும் இங்குள்ள பொதுமக்களுக்கு கண்ணொளி திட்டத்தின் கீழ் கோவை ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையுடன் இணைந்து சிறப்பு கண் பரிசோதனை முகாம் தற்பொழுது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நமது பகுதியைச் சேர்ந்த ஏராளமான அடிமட்ட மக்கள் இங்கு பங்கு பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். இந்த நிகழ்விலே அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படும் பயனாளிகளுக்கு நாளை அல்லது நாளை மறுநாள் அறுவை சிகிச்சை இலவசமாக அடிமட்ட மக்களுக்கு செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களது ரோட்டரி சார்பாகவும் நம்மளது அப்துல் கலாம் காலஞ்சென்ற கனவு நாயகன் அப்துல் கலாம் அவர்களுடைய ஃபவுண்டேஷன் சார்பாகவும் தொடர்ந்து இந்த மாதிரியான மருத்துவ முகாம்கள் கண் பரிசோதனை முகாம் மட்டுமல்ல, பொது மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்திட முனைப்புடன் உள்ளோம். நாங்கள் கடந்த 12 வருடங்களாக தொடர்ந்து மாதந்தோறும் மருத்துவ முகாம்கள் நமது பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தற்போதைய கொரோனா சூழ்நிலை காரணமாக கடந்த 10 மாதங்களாக இந்த மருத்துவ முகாம்களை அடிமட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்க இயலாத சூழல் இங்கு நிலவியது. அதற்கு பிற்பாடாக இன்றுதான் இந்த முதல் மருத்துவ முகாம், அதாவது கொரோனாவுக்கு பின்பான முதல் மருத்துவ முகாம் தற்போது இங்கே நடைபெற்று வருகிறது. எங்களது ரோட்டரி சார்பாக பல்வேறு திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள், வெவ்வேறு மருத்துவ அறுவை சிகிச்சைகள், மரம் நடுவதல், சுற்றுப்புற சூழல் சார்ந்த நிகழ்வுகள், மருத்துவ உதவித்தொகைகள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிலரங்குகள், இந்த மாதிரியான நிறைய வெவ்வேறு சேவைகளை தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். விவசாயிகளுக்கான சிறப்பு சேவைகளையும் நிறைவேற்றி வருகிறோம். அதனோடு இந்த மருத்துவ சேவையும் அடிமட்ட மக்களுக்கு செயல்படுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் நமது அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் சார்பாக தனி மனித பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் அயராது பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த நிகழ்விலே காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், எங்களது ரோட்டரி நிர்வாகிகள், அப்துல் கலாம் அமைப்பை சார்ந்த முருகன் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் இங்கு பங்கு பெற்று இந்த இனிய நிகழ்வை சிறப்புற நடத்தி ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது தொடர்ந்து சேவை அவர்களுடன் கைகோர்த்து இருக்கும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி.